டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்து பிரதமருடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று முக்கிய பேச்சுவார்த்தை. இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாக வாய்ப்பு. ஓய்வுக்கு பிறகு மாவட்ட வாரியாக மக்களை சந்திப்பேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. பாஜகவுடன் கூட்டணி அமைந்தவுடன் முதல் முறையாக பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளார் இபிஎஸ். தமிழக வருகையின் போது பிரதமரை சந்திக்க உள்ளதாக தகவல். பயணத்தின் போது பாமக கொடியை அன்புமணி பயன்படுத்தக்கூடாது. டிஜிபியிடம் ராமதாஸ் தரப்பு புகார். கடந்த சில நாட்களாக கடுமையாக உயர்ந்து வந்த தங்கத்தின் விலையில் திடீர் சரிவு. ஆபரண தங்கம் சவரனுக்கு 1000 ரூபாய் குறைந்தது. இனி விரிவான செய்திகள். இங்கிலாந்தில் பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரை சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின் போது சில வர்த்தகம் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பேசப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்தியா இங்கிலாந்து இடையே வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. ஓய்வுக்கு பிறகு மக்களை சந்திக்க வருவேன் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். லேசான உடல்நலக்குறைவு காரணமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் ஓய்வெடுத்து வருகிறார். அங்கிருந்தபடியே அரசு பணிகளை அவர் கவனித்து வருகிறார். இந்த நிலையில் விரைவில் மக்களை சந்திக்க மாவட்டந்தோறும் வருவேன் என முதலமைச்சர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மருத்துவமனையில் ஓய்வு பெற்று வரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நலமுடன் உள்ளதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதலமைச்சருக்கு ஆன்ஜியோ செய்யப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் நலமுடன் உள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகம் வரவுள்ள பிரதமர் நரேந்திர மோடியை அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது வெளிநாடு சுற்றுப்பயணத்தில் உள்ள பிரதமர் நரேந்திர மோடி அதன் பின்னர் ராஜேந்திர சோழனின் விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் வருகிறார். அவரது வருகையின் போது இபிஎஸ் சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக கூட்டணி அமைந்த பிறகு பிரதமரை முதல் முறையாக இபிஎஸ் சந்தித்து பேச உள்ளது குறிப்பிடத்தக்கது. அன்புமணி தனது மக்கள் சந்திப்பு பயணத்தின் போது பாமக கொடியை பயன்படுத்தக்கூடாது என ராமதாஸ் தரப்பு தமிழக டிஜிபியிடம் புகார் அளித்துள்ளது. இதனிடையே தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் தனது பெயரை அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என ஏற்கனவே சொல்லிவிட்டதாகவும் தைலாபுரத்தில் மட்டும்தான் பாமக அலுவலகம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஆடி அமாவாசையை முன்னிட்டு இன்று மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். மறைந்த தங்கள் முன்னோர்களுக்கு வருடந்தோறும் திதி கொடுக்க இயலாதவர்கள் ஆடி அமாவாசை, தை அமாவாசை மற்றும் மகாலய அமாவாசை தினங்களில் தர்ப்பணம் கொடுத்தால் அதற்கு இணையான பலன் கிடைக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை. இந்நிலையில் இன்று ஆடி அமாவாசை என்பதால் புனித நீர்நிலைகளுக்கு சென்று வழிபட்ட மக்கள் தர்ப்பணம் கொடுத்து தங்கள் முன்னோர்களை வழிபட்டனர். மதுரை ஆதீனம் விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். தனது கார் விபத்தில் சிக்கியது தொடர்பாக கருத்து தெரிவித்திருந்த மதுரை ஆதீனம் ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பேசியிருந்ததாக புகார் எழுந்தது. அவர் மத கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இதற்கு சம்மன் அனுப்பியும் விசாரணைக்கு வராததால் போலீசார் நேரில் சென்று விசாரித்தனர். ஆனாலும் மதுரை ஆதீனம் ஒத்துழைக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். மதுரை ஆதீனம் மீதான அடக்குமுறையை தமிழக அரசு கைவிட வேண்டும் என வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். தன்னை கொலை செய்ய சதி நடந்ததாக மதுரை ஆதீனம் கூறிய குற்றச்சாட்டு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. மதுரை ஆதீனம் பேசியதற்கு எதிரான வழக்கில் அவருக்கு முன்ஜாமீனும் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வானதி ஸ்ரீனிவாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவுரங்கசீப் காலத்தில் கூட நடக்காத கொடுமை தற்போது திமுக ஆட்சியில் நடந்து வருவதாக விமர்சித்துள்ளார். கடந்த சில நாட்களாக கடுமையாக உயர்ந்து வந்த தங்கத்தின் விலை இன்று சரிந்துள்ளது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 1000 ரூபாய் குறைந்து 74,040 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் 9,255 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் மாலை 5 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.